Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல solution chapterல இருக்கிற exercise problem 1.17 பார்க்கலாம். If the solubility product of copper sulfide is 6 into 10 power minus 16, calculate the maximum molarity of copper sulfide in aqueous solution. So இது வந்து என்னன்னா solubility product அதை ரிலேட் பண்ணி இந்த question கொடுத்திருக்காங்க. So first நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி copper sulfide. So இது வந்து salt copper sulfide. So இது எப்படி அயனைஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். So இது வந்து என்ன காப்பர். So சல்ஃபர் வந்து வேலன்சி என்ன 2 மைனஸ். அப்போ இது வந்து காப்பர் வந்து 2 பிளஸ் S2 மைனஸ்னு அயனைஸ் ஆகும். சொல்யூஷன்ல இது அயனைஸ் ஆகும். So it is aqueous into இது வந்து aqueous. So இது காப்பர் சல்ஃபைடு சாலிட். ஓகேவா? So இப்போ வந்து KSP எழுதணும். solubility product. So KSP அப்படினா என்ன எப்படினா so KSP னா என்ன concentration of Cu2 plus ion, product of concentration of Cu2 plus ions into concentration of S2 minus ions. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், let the solubility of copper sulfide வந்து S moles per liter னு எடுக்கிறோம். So let the solubility of copper sulfide. So copper sulfide வந்து soluble ஆகும் இல்லையா வாட்டர்ல. So அது solubility of copper sulfide எவ்வளவு dissolve ஆயிருக்குன்னு தெரியாது. அது வந்து நம்ம என்ன எழுதிக்கணும்னா S moles per liter. So இதுதான் வந்து solubility of copper sulfide. So in water. So S moles per liter னு எடுத்துக்கிறோம். So the moles per liter அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து யூனிட். இது என்ன யூனிட், மொலாரிட்டியோட யூனிட். So மொலாரிட்டியோட யூனிட். அப்போ solubility Sன்றது என்ன solubility. So அது வந்து எதுல ரெப்ரசன்ட் பண்றோம், moles per liter. So இப்போ இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, calculate the maximum molarity of copper sulfide. அப்போ maximum molarity of copper sulfide னா nothing but இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அவங்க என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா solubility கால்குலேட் பண்ண சொல்றாங்க. So solubility of copper sulfide எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்றாங்க. So அதுதான் நம்ம இப்போ வந்து என்னென்ன எடுத்திருக்கோம், S moles per liter னு எடுத்திருக்கோம். So அப்போ இந்த copper sulfide வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆச்சுன்னா இது வந்து S moles per liter டிசால்வ் ஆகும். அப்போ வந்து S moles per liter என்ன கிடைக்கும், copper 2 plus ions கிடைக்கும் and S moles per liter sulfide ions கிடைக்கும். இதுதான் அயனைஸ் ஆகும்போது S moles per liter of copper 2 plus ion, S moles per liter of S2 minus ions. இப்போ இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். solubility product ஃபார்முலா இருக்கு இல்லையா. so KSP is equal to so concentration of Cu2 plus என்ன S moles per liter into concentration of sulfide ion எவ்வளோ S moles per liter. so இதை மல்டிப்ளை பண்ணா S squared. so அப்போ KSP solubility product வந்து S squared னு வருது. இதுல நமக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க, S தான் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. S என்னது root of KSP. so solubility product கொடுத்திருக்காங்க. so solubility product value என்ன கொடுத்திருக்காங்க, 6 into 10 power minus 16 னு கொடுத்திருக்காங்க. so இப்போ இதை நீங்க வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா so ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா so வர ஆன்சர் பாத்தீங்கன்னா so it is 2.45 into 10 power minus 8 moles per liter. solubility unit என்ன moles per liter. so அதுதான் molarity. so which is nothing but molarity. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, what is the maximum molarity. so solubility maximum இருக்கும்போது molarity maximum இருக்கும். so அப்போ molarity of copper sulfide solution is 2.45 into 10 power minus 8 moles per liter. ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. God bless you. Thank you students.